அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட எடுத்துக்கூடிய உணவில் விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சத்துள்ள பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறோம், இல்லை வந்து இடப்பட்ட கேப் விட்டு திரும்ப எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுட் ஸ்டைலே மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சினால் வர்றது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சிலருக்குள்ள வந்து அந்த விட்டமின் டிஃபிஷியன்சினால் வந்து மாலைக்கண் நோய் வர பிரச்சனையாகட்டும், இல்லை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, இல்லை ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு உடம்பு ஏறுவாங்க, திடீர்னு இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சாப்பாடே பசிக்கவே பசிக்காது, இல்லை அதீத பசி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளெல்லாம் போக்குறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பைருலினா டேப்லெட். ஸோ இந்த ஸ்பைருலினா டேப்லெட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் போய் சேரும். ஸோ ஸ்பைருலினாங்கிறது ஒன்றும் கிடையாது, சுருள் பாசி தான். ஸோ இந்த சுருள் பாசி கலந்துருக்கிற உணவு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அன்றாட நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். இந்த ஸ்பைருலினா டேப்லெட்டில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் கற்றாழை, சீந்தல் கொடியோட தண்டு, பெருநெல்லிக்காய், இதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸில் இது ஸ்பைருலினா டேப்லெட்டில் கலந்துருக்காங்க. ஸோ இது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அன்றாட நம்ம லைஃப்பில் வந்து விட்டமின் ஏ ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் இல்லையா, அந்த விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட இம்யூனிட்டி லெவல் வந்து பூஸ்டப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம், அதாவது டைஜஷனுக்கு அது ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு சிலருக்குலாம் வந்து குளுக்கோஸ் லெவல்லாம் வந்து திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். ஸோ அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்பைருலினா டேப்லெட். இன்னும் ஒரு சிலருக்கு, அதாவது இப்போ ஸ்பேஸ்லலாம் போயிருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ்லாம் போயிருக்காங்க, அந்த விண்வெளியிலலாம் போயிட்டு அவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்குலாம் உணவுலாம் கிடையாது. இந்த ஸ்பைருலினா தான் அவங்களுக்கு உணவே. ஸோ விண்வெளி வீரர்களுக்குள்ளே வந்து நம்ம அன்றாட எனர்ஜி வேணுங்கிறது போது ஸ்பைருலினா தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்பைருலினா டேப்லெட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியிலலாம் வந்து உணவு தட்டுப்பாடு வந்த சமயத்தில் ஸ்பைருலினா தான் வந்து அதிக உணவாக எடுத்திருக்காங்க. ஸோ அது வகையில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான சத்துக்கள் அதிகம் கிடச்சி நல்ல எனர்ஜி லெவலும் பூஸ்டப் ஆகிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட உடம்பு கூடுறதும் குறையிறதும் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பைருலினா எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைருலினா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்புகளாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்பைருலினா ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிபி லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகமாக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து மாலைக்கண் நோய் பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குன்னாவே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நாள்பட வந்து கண்ணில் வந்து வறட்சி அதிகமாகிடும். ஸோ அந்த பிக்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம விட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்பைருலினா டேப்லெட்டை பார்த்தோம். ஸோ இந்த ஸ்பைருலினா டேப்லெட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏ அவங்களுக்கு போய் சேரும்போது அந்த கண்ணில் இருக்கிற வறட்சி தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கண்ணில் வந்து நீர் சத்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கும் வந்து இது அருமருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃபுக்கு வந்து எனர்ஜி வேணும் டெய்லி, அதாவது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டாக வேணும்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த ஸ்பைருலினா டேப்லெட் கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர், அதாவது டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ கண்ணில் வந்து குறைபாடு இருக்கிறவங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எனர்ஜி பூஸ்டராக இருக்கணும், நம்மளோட டெய்லி லைஃப்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூஸ்டாக இருக்கணும்னு சொன்னால் காலையில் ஒரு நேரம் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் இரைப்பை செரிமானம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி 3 நேரம் அல்லது 2 நேரம் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு போய் சேரும். அதே மாதிரி இந்த ஸ்பைருலினா வந்து நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.